இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜீவாவோட ஃபுல் சப்போர்ட் இருக்கிறதுனால தானே சேலஞ்ச் பண்ற அளவுக்கு இவ இங்க வந்திருக்கான். இதை சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரணும். அபி ஜீவாவை அடைய நினைக்கிறத நம்ம யாருக்கிட்டையுமே சொல்லாம இருக்கிறதும் தப்பா இருக்கு. ஒருவேளை சொல்லிட்டா ஆர்த்தி ஜீவாவை ஏத்துக்க மாட்டாளே. அதுக்கப்புறம் அபி நினைச்ச மாதிரியே நடந்துரும். அதனால இந்த விஷயத்தை யாருக்குமே தெரியாம நாம தான் நல்லபடியா முடிச்சாகணும். இன்னைக்கு மட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. இன்னைக்கு தானே வரதா சொல்லியிருந்தாங்க, ஆனா இன்னும் வர காணோம். வந்தாச்சு 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 வந்தாச்சு. வாங்க 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 வாங்க. கார்த்திக்ன்ற பேர்ல போஸ்ட் வந்திருக்கு மேடம். ஏன் மாப்பிளதான் அவர் ஆபீஸ் போயிட்டாருன்னா அவருக்கு வர தபால் எல்லாம் நான் தான் வாங்கி வைப்பேன். என்கிட்ட கொடுங்க. இதுல ஒரு சைன் பண்ணுங்க. இந்தாங்க. தேங்க்யூ மேடம். ஹீரோவுக்கு தெரியாமலே அவனுக்கு வர நோட்டீஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுருவா. கடைசியில டைவர்ஸும் கிடைச்சிரும். இதே மாதிரி இன்னும் 3 தடவை கார்த்திக்குக்கும் வானதிக்கும் தெரியாம அவங்களுக்கு வர கோர்ட் லெட்டரை நம்ம கையில வாங்கிட்டா போதும். அதுக்கப்புறம் இருக்குடா உங்களுக்கு. என்ன வாடுதி, என்னாச்சு? இந்த போட்டோவை பாக்குறப்போ எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு. ஒரு பக்கம் சந்தோஷத்தை விட அது பயமாவும் இருக்கு. என்ன வாடுதி, நீ எப்பவுமே எதை யோசிச்சா உனக்கு கவலையும் வருத்தமும் வரும்னு நீ தேடி கண்டுபிடிச்சு அதே யோசிச்சுட்டு இருப்பியா என்ன? நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி எப்பவுமே நம்ம கவலைப்படக்கூடாது. நிகழ்கால சந்தோஷமே அப்புறம் பறி போயிடும். நீ யார பத்தியும் நினைக்காம எந்த கவலையும் படாம நாள் முழுக்க சிரிச்ச முகத்தோடயே இருக்கணும்னா நீ யார் கூட இருக்க விரும்புவ? இப்ப அவரு கூட தானே இருக்கேன். ம், ம், ம். ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. அச்சோ, நீ என்னதான் சொன்னியா? என்னை பத்தி முழுசா தெரிஞ்ச ஒருத்தர் கூட தானே நான் நாள் முழுக்க இருக்க முடியும். அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். நீ என் கூட இருந்தா எப்பவுமே ஜாலியா ஏதாச்சும் பேசாம எதையும் நினைச்சு கவலைப்படாம சந்தோஷமா இருக்கணும். ஆனா நீ இப்படி உள்ள இருந்தா நான் எப்படி பேசுவேன்? சரிங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டா? கேளு. நீங்க ஒரு நாள் ஃபுல்லா கவலையே இல்லாம இருக்கணும்னா யார் கூட இருப்பீங்க? ஏன் கூட தானே சொல்லுங்க. ஏய், வலிக்குதுன்னு சொல்றல, வா ஹாஸ்பிடலுக்கு போலாம். அப்புறம் ஏதாவது ஃபிராக்சர் ஆயிடுச்சுனா? என்ன வேண்டாம், விடுங்க, நான் வரல. இப்ப நீ வரலனா அப்புறம் நான் தூக்கிட்டு போயிடுவேன். நீங்க உண்மையை சொன்னாதான் நான் வருவேன். யார் இந்த 2 பொண்ணுங்க? ஒண்ணு என்னோட அம்மா. சரி, அப்ப அந்த இன்னொரு பணத்தை இப்ப நான் ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போறேன். வரியா?
இங்க பெயின் இருக்கா? இல்ல டாக்டர். இங்க இல்ல. இங்க வலிக்குது வலிக்குது. அங்கதான். அங்கதான் ரொம்ப வலிக்குது டாக்டர். எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல ஃப்ராக்சர் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இது ஒரு ஜஸ்ட் ஸ்ப்ரெயின் தான். 2 or 3 டேஸ் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். உங்களுக்கு கட்டு போடணும்னு கூட அவசியம் இல்ல. ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு பெயின் ரிலீஃப்க்கு டேப்லெட் தரேன். அதை ஒரு நாள் எடுத்துக்கிட்டா சரியாயிடும். டாக்டர், எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுமா. நீங்க எனக்காக ஒன்று நான் சொன்ன மாதிரி நீங்க என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னா மட்டும் போதும் டாக்டர். ஒரு நல்ல விஷயத்துக்காக கேக்குறீங்க. உங்க குடும்பத்து மேல உங்களுக்கு இருக்க அக்கறைக்காக நான் இது பண்றேன். ரொம்ப நன்றி டாக்டர். நர்ஸ், என்னாச்சு? சார், அவங்களுக்கு காலில் சிவியரில் அடிபட்டிருக்கு சார். ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் அது ஒரு இன்ஜுரின்னு தெரியுது. அதனால தான் டாக்டர் கட்டு போட சொல்லியிருக்காங்க. குறைஞ்சது 2 வாரமாவது கட்டு அப்படியே இருக்கணும். முக்கியமாக அவங்க நடக்கவோ கால் ஸ்ட்ரெயின் பண்ணியோ எந்த வேலை செய்ய விடாமல் பார்த்துக்கங்க. சரிங்க சிஸ்டர். இதில் டாக்டர் மெடிசின் எழுதி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மருதி போலாமா?